கிராமத்தின் அமைதியான வாழ்க்கை கோபாலுக்கு எப்போதுமே ஒரு ஆறுதலாக இருக்கும். வார இறுதியில் முடிந்தால் காக்கப்பாளையத்திற்கு செல்வான். செல்ல முடியாத நாட்களில் தினமும் இரவு அம்மாவிடம் கைபேசியில் பேசுவான். டே கண்ணா, நல்லா சாப்பிட்டியா? அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று அம்மா கேட்பாள். இல்லம்மா, நல்லா இருக்கேன். நீங்க 2 பேரும் பத்திரமா இருக்கீங்களா? அங்க மழை எப்படி இருக்கு என்று கோபால் கேட்பான். இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நீ உன்னோட வேலையை நல்லா பாரு, பார்த்து பத்திரமா இருப்பா என்று அம்மா சொல்லும் போதெல்லாம் கோபாலின் மனதில் ஒரு அமைதி தவழும். அவனது உலகம் மிக சிறியது, ஆனால் அமைதியானது. அலுவலகத்தில் கோபாலின் எண்களை பற்றிய உள்ளார்ந்த அறிவு யாருக்கும் தெரியாது. மிகச் சிக்கலான கணக்குகளை கூட அவன் எளிதாக மனக்கணக்காக போடுவான். ஆனால் அதை அவன் ஒருபோதும் வெளிக்காட்டியதில்லை. அவன் அப்பாவி குணத்தால் சில சமயம் தவறான முடிவுகளை எடுத்தான். எளிதாக மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டான். ஆனால் இந்த குறைகளை எல்லாம் அவனுடைய தூய்மையான மனம் சகித்து கொண்டது. யாரையும் பற்றி குறை சொல்ல மாட்டான். நிறுவனத்தின் உரிமையாளர் கந்தசாமி சுமார் 50 வயது மதிக்கத்தக்கவர். கண்டிப்பானவர் என்றாலும் நேர்மையானவர். அவர் கோபாலின் அப்பாவி குணம் சில சமயம் எரிச்சலை ஏற்படுத்தினாலும் அவனது உழைப்பையும் நேர்மையையும் கந்தசாமி மதித்தார். இந்த ஆடியோ ஸ்டோரியை முழுசாக கேட்கணுன்னா பாப்கார்ன் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். சைன் அப் பண்ணும்போது பாப்கார்ன் 100 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸுக்கு ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்டுக்கலாம். இந்த கோட் ஒரு ஷார்ட் டேர்ம் ஆஃபர். ஸோ பாப்கார்ன் எஃப்எம் ஆப்பை இன்றைக்கே டவுன்லோட்